தன்னுடைய 3400 கோடி ரூபாய் சொத்தை தானமா வழங்கியிருக்காரு நம்ம 90s கிட் ஃபேவரட் ஆக்டரான ஜாக்கி சான். இந்த மனசெல்லாம் யாருக்குப்பா வரும் அப்படின்னு நிறைய பேர் பாராட்டி தள்ளியிருக்காங்க. 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இவரை பத்தின அறிமுகம் தேவையே கிடையாதுங்க. சின்ன வயசுல நம்ம ரோல் மாடலே ஜாக்கி சான் தான். உலக புகழ் பெற்ற நடிகர்கள்ல ஒருவர் தான் ஜாக்கி சான். ஆக்ஷன் ஸ்டன்ட்ஸ் அப்படின்ற பேச்சை எடுத்தாலே அதுல நம்பர் 1 இடத்துல இவர் தான் இருப்பாரு. சினிமாவுக்குன்னு தன்னுடைய உயிரையே பணயம் வச்சு நடிச்சிருக்காரு. கராட்டே கிட், ரஷ் ஹவர், ட்ரங்கன் மாஸ்டர், போலீஸ் ஸ்டோரி, 1985 அப்படின்னு எக்கச்சக்கமான ஹிட் திரைப்படங்களையும் கொடுத்திருக்காரு. அடுத்ததா ஜாக்கி சான் நடிப்புல கராட்டே கிட் பார்ட் 2 வெளிவர இருக்கு. இந்த திரைப்படத்தை திரையில காண ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் நடிகர் ஜாக்கி சான் தன்னுடைய 3400 கோடி மதிப்பிலான சொத்தை ஏழை மக்களின் படிப்புக்காகவும் இயற்கை பேரிடர்களுக்கும் ஜாக்கி சான் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் மூலமா நன்கொடையா கொடுத்திருக்காரு இந்த மனுஷன். இத பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சின்ன வயசுலயே ஏழ்மையில தவிச்சிருக்கேன். அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உதவி செய்யும் போது அவங்க படுற சந்தோஷம் என்னையும் மகிழ்ச்சியில ஆழ்த்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தகவல் வெளியாகி இருக்க நிலையில ரசிகர்கள் பலரும் ஜாக்கி சான் அவர்களை மனதார பாராட்டி வராங்க. கன்னடத்து பைங்கிளி சரோஜாதேவி அவர்களின் மறைவு தமிழ் ரசிகர்களை ரொம்ப பெரிய சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. கர்நாடகாவில் பிறந்திருந்தாலும் தமிழ்நாட்டை தன்னுடைய புகுந்த வீடு அப்படின்னு சொன்ன சரோஜாதேவி அவர்கள் தமிழ் படங்கள்ல நடிக்க கிடைச்ச வாய்ப்பை தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். நிறைய படங்களையும் நிறைய பாடல்களையும் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம், பார்த்து ரசிச்சிருக்கோம். ஆனா இவங்களுடைய கணவரை பற்றி நம்மள நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்த இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். 1967 வருஷம் தன்னுடைய திரைப்பயணத்தின் உச்சியில் இருக்கும் போதே ஹர்ஷா அப்படின்றவங்கள இவங்க திருமணம் செஞ்சிருக்காங்க. என்ஜினியரான ஹர்ஷா அப்படின்றவர் அரசு பணியில இருந்திருக்காரு. அப்போ ஹீரோக்களுக்கு இணையா சில படங்கள்ல ஹீரோக்களை விடவும் கூடுதலா சம்பளம் வாங்கிய சரோஜா தேவி அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை கையாள தெரியாம தடுமாறி இருக்காங்க. இதனால ஒரு கட்டத்துல கடுமையான நிதி நெருக்கடியில இவங்க சிக்கி தவிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பக்கபலமா இருந்தது அவங்களுடைய கணவரான ஹர்ஷா தான். சரோஜா தேவிய நிதி நெருக்கடியிலிருந்து மீட்டு கொண்டு வந்த அவங்களுக்கு ரொம்ப பெரிய உறுதுணையா இருந்திருக்காரு. இப்போ கூட நடிகைகள் திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா சினிமாவுல நடிக்கிறதையே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனா 60கள்லயே திருமணம் செஞ்சுக்கிட்டும் சரோஜா தேவி அவர்கள் தொடர்ந்து கதாநாயகியா அசத்தி வந்தாங்க. இதுக்கு காரணமா இருந்தவர் அவங்களுடைய கணவரான ஹர்ஷா அப்படின்றவர் தான். நடிகர் திலீப் குமார் திருமணத்துக்கு அப்புறமும் தன்னுடைய மனைவி சாய்ரா பானுவை நடிக்க வச்சார். இதை எடுத்துக்காட்டா சொன்ன ஹர்ஷா சரோஜா தேவி தொடர்ந்து ஹீரோயினாவே சினிமாவில் நடிக்க பக்கபலமா இருந்திருக்காரு. இந்த தம்பதியினருக்கு இந்திரா அப்படிங்கிற பெண்ணும் கௌதம் அப்படிங்கிற மகனும் இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம தன்னுடைய சகோதரி மகள் புவனேஸ்வரிய சரோஜா தேவி தத்தெடுத்து வளர்த்திருக்காங்க. ஆனா புவனேஸ்வரி இளம் வயதிலேயே உயிரிழந்திருக்காங்க. 1986 வருஷம் பல்வேறு நோய் பிரச்சனையால சரோஜா தேவியின் கணவர் ஹர்ஷா மரணம் அடைஞ்சாரு. இளம் வயதிலேயே கணவரை பறி கொடுத்த அவங்க கடைசி வரைக்கும் மறுமணம் செஞ்சுக்காமையே வாழ்ந்து வந்தாங்க. தன்னுடைய கணவரின் இடத்துல இன்னொருத்தரை நினைச்சு கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு தன்னுடைய கணவர் மேல காதல் கொண்டிருப்பதாகவும் அவங்க பேசியிருந்தாங்க. கணவர் மறைவுக்கு அப்புறமா சில வருஷங்கள் சினிமாவிலிருந்து ஒதுங்கி இருந்த சரோஜா தேவி அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சாங்க. தமிழ்ல கடைசியா 2009 வருஷம் சூர்யா நடிச்ச ஆதவன் படத்துல நடிச்சாங்க. தன்னுடைய இறுதி காலத்துல பேத்திகளோட மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்த அவங்க தன்னுடைய 87வது வயசுல வயது மூப்பு காரணமா இயற்கை எழுதி இருக்காங்க.